யூடியூப் சேனலில் அவதூறாக பேசியதற்காக சிங்கமுத்துவிடம் 5 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு கேட்டு வடிவேலு தாக்கல் செய்த வழக்கு. செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் இருக்கிறார். ஆனந்த், வணக்கம். இந்த வழக்கு குறித்த விவரங்களை சொல்லுங்கள். வணக்கம். யூடியூப் சேனல்களில் அவதூறாக பேசியதாக 5 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு கோரி நடிகர் வடிவேலு தாக்கல் செய்த மனுவிற்கு நடிகர் சிங்கமுத்து தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய மேலும் 2 வார காலம் அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. பல்வேறு யூடியூப் சேனல்களில் நடிகர் வடிவேலு குறித்து சிங்கமுத்து தனது கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இந்த கருத்துக்கள் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வடிவேலு தரப்பில் தாக்கல் செய்துள்ள மனுவில் தனக்கு எதிராக சிங்கமுத்து தெரிவித்த கருத்துக்கள் அனைத்தும் பொய் புகார்கள் எனவும் தரக்குறைவாக பேசியுள்ளதாகவும், எனவே இதனால் தமது நட்பெயருக்கு களங்கம் ஏற்பட்டிருப்பதால் தனக்காக அவரின் பேச்சுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும், அதே போன்று 5 கோடி ரூபாய் மான நஷ்டஈடு வழங்க வேண்டும் எனவும் கோரியிருந்தார். இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்த பொழுது பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் உயர்நீதிமன்ற நீதிபதி டி.க. ராமன் முன்பாக விசாரணைக்கு வந்த பொழுது சிங்கமுத்து தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர் வழக்கில் வக்காலத்து தாக்கல் செய்ய உள்ளதாகவும், எனவே கால அவகாசம் வேண்டும் எனவும் கோரினார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி வக்காலத்து தாக்கல் செய்யவும் பதில் மனு தாக்கல் செய்யவும் 2 வார காலம் அவகாசம் வழங்கிய நீதிபதி வழக்கின் விசாரணையை 2 வாரங்களுக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கின்றார். ஆனந்த், உங்க தகவல்களுக்கு நன்றி.